ஹாய், இனிமேல் ஃப்ரைடே ஆனால் நான் தான் வீடியோ போட போகிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் தயவு செஞ்சு கமெண்டில் திட்டாதீங்க. நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு ஏதாச்சும் அப்பா சொல்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது கண்டிப்பாக. பட் நான் போக போக ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அப்பா வந்து ஃப்ரைடே எப்பவுமே வீடியோ போட மாட்டார், என்ன தான் போட சொல்லுவார். அதனால நான் இனிமேல் வந்து ஃப்ரைடே ஆனால் வீடியோ போடலான்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் இனிமேல் கண்டினியூவாக போடுறேன். இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். டுடே யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே. இன்னைக்கு மார்னிங் வந்து ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்லா ஹைல ஓப்பன் ஆச்சு. பர்டிகுலராக ஹாங்சன் இண்டெக்ஸ் வந்து 3% ஹைல ஓப்பன் ஆச்சு. அதனால நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 50 பாயிண்ட்ஸ் ஹைல ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை ரீச் ஆயிருக்கு. 26,340 ரீச் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து 57.41 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. 0.67%. 85,762ல 85,762ல செட்டில் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து 0.7%ல 26,382ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 60,200ல ரெக்கார்ட் ஹை ரீச் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டி வந்து 1% ஹைல போயிருக்கு. ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஸ்மால் கேப் வந்து 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி எல்லா செக்டாருமே ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் பர்டிகுலரா வந்து 1% to 2% போயிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே கெயின் ஆயிருக்கு. ருபி வந்து 90.20ல க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்ஸ்டே நேத்து வந்து 89.96ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் வந்து 0.10 டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிட்காயின் வந்து $88,439 க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி வேற என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஓலா வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல. அதனால வந்து அது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் லான்ச் பண்றதுக்காக அந்த ப்ரொபோசல் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. அலுமினியம் வந்து $3,000 பெர் டன்க்கு வந்திருக்கு. இது வந்து 2022ல தான் லாஸ்டா இவ்வளோ ஹை வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அலுமினியம் வந்து $3,000 ஒரு டன்க்கு வந்திருக்கு. இதுக்கு மேல வர்றது எல்லாமே வந்து அப்பா கண்டினியூ பண்ணுவாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் இன்னும் போக போக நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இனிமேல் ஃப்ரைடே ஆனா நான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடவுளே